டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சத்யாங்கிற பொண்ணும் சுமி 2 பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. வந்து என் வீட்டு பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள ஏறி குதிச்சு நகையெல்லாம் உன் புருஷன் வாங்கி கொடுத்த நகை தானே, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க இருந்திருந்தா கண்டிப்பா எங்க உயிருக்கே ஆபத்தா இருந்திருக்கும். நாங்க நல்ல வேளை வீட்டுல இல்ல. ரவுடி பேபி சூர்யா அவங்க கேஸோட அந்த அவுட்லைன் என்ன? ரவுடி பேபி சூர்யா அப்படிங்கிறது முதல்ல அவங்க பேர் சுப்புலட்சுமி தான். ஆக்சுவலி இவங்க வந்து கிட்டத்தட்ட கூண்டாஸ் வரைக்கும் போடப்பட்ட ஒரு பர்சன். ஆக்சுவலி இந்த இடத்துல அவதூறாக பேசினாங்க. லைக் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் ஒரு வீடியோஸ் போடுறது, ஓகே, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் திலகா அவங்களோட பொண்ணு 10 வயது பெண் வந்துட்டு ஆன்லைனில் வந்து செக்ஷன் 296B, அதாவது என்னன்னா அப்சீன் ஆக்ட், அசிங்கமாக பேசுறது, கண்டினியூஸாக ஒரு த்ரெட்டனிங் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த செக்ஷன் போடப்படும். இதுக்கு மினிமம் 2 years பனிஷ்மெண்ட். இப்போ ரவுடி பேபி சூர்யாவுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கும் உடந்தையாக இருந்தது சிக்கந்தர். ஸோ இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்குது? ஏன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டது 2 பேரும் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஒன்று சடனாக இப்போ ஒரு 1 week முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. இவங்க போயிட்டு 2 பேரும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து CSRO FIRO வாங்கியிருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும். அப்போ குழந்தைங்க அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க இவ்வளோ பண்ணிட்டு இப்படி இருக்காங்களே, விச் மீன்ஸ் செட்டிங் அ ராங் ரோல் மாடல். நம்மளால வீடியோஸே பார்க்க முடியல, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு இதை வந்து ஜட்ஜுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. மேபி அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு PRO வச்சு ஒர்க் பண்ணுறாங்களா? ஏன்னா ஒரு போட்டால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கமெண்ட் பண்ணுறவங்க உடனே தாக்கப்படுவார்கள். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. தொழில் போட்டியின் காரணமாக ரிவெஞ்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு தொழில் போட்டினே எனக்கு புரியல. அது பார்க்குறது, அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் ஷேர்ஸ்லாம் ஆயிரக்கணக்காக இருக்கும். எங்கேருந்து இவ்வளோ ஷேர் இருக்குது இதில் அப்படி இல்லை. கமெண்ட்டில் ஆர்மிஸ் வேறு வந்து அடிச்சுப்பாங்க. இல்லை மாற்றி இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்க, இவங்க என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டரி என்னன்னு அவங்க உட்காந்து யோசிக்கணும். இவங்க இந்த ஒட்டுமொத்த குரூப்னாலே பாதிக்கப்படுற ஃபஸ்ட்டு டார்கெட்டிவ் ஆடியன்ஸ் வந்து இளைஞர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. IBC மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறி நிறைய பேர் வந்து நிறைய ஆபாசமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரவுடி பேபி சூர்யா அவங்களுடைய கதை என்ன மாதிரியான வழக்குகள் அவங்க மேலே இருக்குது, என்ன மாதிரியான தண்டனைகள் சட்டம் அவங்க மேலே பாய போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இன்றைக்கி நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், ரவுடி பேபி சூர்யா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒருத்தங்க, இன்னொன்று நிறையா மீம் மெட்டீரியலாக மாறி இருக்க ஒருத்தங்க, நிறைய சட்டங்கள் வழக்குகள் அவங்க மேலே பாஞ்சிருக்கு. என்ன மாதிரியான வழக்குகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுடி பேபி சூர்யா அவங்க கேஸோட அந்த அவுட்லைன் என்ன மேம்? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி சீரியஸாக பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து யூடியூபர்ஸ் யார் திவ்யா இதில் ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த சித்ரா திவ்யா மேட்டர் நம்ம பேச ஆரம்பித்தா அதுக்குள்ளே இவங்க எல்லா பேரும் உள்ளே வந்துருச்சு. பிகாஸ் அவங்க சொன்ன அலிகேஷன்ஸ் அது, பட் அது ப்ரூவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேரை சொன்னாங்க அவங்களே உள்ளே போய் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க சித்ராவே. அந்த ஒரு விஷயம் இருக்குது. பார்க்கும்போது நம்ம அடுத்தடுத்து இப்போ மீரா மித்துன் நம்ம பார்த்துருந்தோம் லாஸ்ட் டைம் பேசும்போது. அது அடுத்தது அது கண்டினியூட்டி லைக் ஒரு 5 கேஸ் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து கிட்டத்தட்ட கூண்டாஸ் வரைக்கும் போடப்பட்ட ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த இடத்துல ஒன்று. பட் ஆனால் ரீசன்ட் டைமில் வந்துட்டு ஏன் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி திருந்தி வாழணும் அப்படின்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறமும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இல்லை, இதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இல்லை அவங்க எதுவும் மாறின மாதிரி தெரியல, அதே மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசி அதே மாதிரி பேசி அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது தான் சடனாக இப்போ ஒரு 1 week முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. இவங்க போயிட்டு 2 பேரும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து CSRO FIRO வாங்கியிருக்காங்க. அதாவது வந்து சுமின்றவங்க பேர்லையும் சத்யான்றவங்க பேர்லையும் வந்து நான் வீட்டில் இருந்தப்போ வீட்டில் வந்து எகிரி குதிக்கிறாங்க, வீட்டில் வந்து மிரட்டுறாங்க, கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. CSR வாங்கினதை பார்க்க முடிஞ்சது. இன்னொன்று பணம் வாங்கிட்டு ஒரு அமௌண்ட்டும் திரும்ப கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் மணி குவரல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அங்கே இருந்தது. குவாரல்னு இங்கே வரும்போது திரும்ப பார்த்தோன்னா அவங்க மேலே FIR போடப்பட்டது 2 செக்ஷனில் வந்து போட்டும் இவங்க வந்து இப்போ FIR ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நான் பாட்டுக்கு அமைதியாக இதுவாக என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், இருந்தாலும் என்னை விட மாட்டேங்கிறாங்க, ஸ்டில் என்ன அசிங்கமாக பேசுகிறாங்க, த்ரெட்டனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 2 செக்ஷன் கீழே இப்போ இந்த இவங்க இருக்க சுமியன் சத்யா அவங்க மேலே வந்து 2 செக்ஷன் கீழே FIR ரெஜிஸ்டர் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ BNS இருக்கிறதுனால, முன்னாடி IPC, இப்போ பாரத் நியாய சங்கீதா இருக்கிறதுனால செக்ஷன் 296B, அதாவது என்னென்னா அப்சீன் ஆக்ட், அசிங்கமாக பேசுறது, ஓகே, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத வேர்ட்ஸை ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் போட்டிருக்காங்க. இது வந்து 3 months to ஃபைன். இது வந்து ஒரு விஷயம், 2000 rupees ஃபைன். ரெண்டாவது போடப்பட்ட செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 351 clause 2 ஆஃப் BNS.
ஓகே, அது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய த்ரெட்டனிங் ஃபேக்டர் இருக்கும். ஏதாவது பண்ணிடுவேன் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஒரு த்ரெட்டனிங் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த செக்ஷன் போடப்படும். இதுக்கு மினிமம் 2 years பனிஷ்மெண்ட். இந்த ரெண்டுத்தில் போட்டு தான் இப்போ அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்ததான் அவங்களால பார்க்க முடியுது. ஆமாம், நான் வந்து வாழ்க்கையை மாற்றிக்கிட்டேன், இவ்வளோ நாள் தான் ஒருத்தவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஸோ நானுமே மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சிக்கந்தர் உங்களுக்கு 35 years, சிக்கந்தருக்கு 48 அப்படின்னும் சிக்கந்தருக்கும் ஃபேமிலிலாம் இருக்குது, லைஃப் எல்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியும் ஆஸ் பர் லா வந்து ஒரு வைஃப் இருக்கப்போ இன்னொரு வைஃப் கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, விச் இஸ் அகெயின் லைக் உள்ளே போகக்கூடாது. பைகாமி இருக்கும், இல்லை அடல்ட்ரியாக இருந்தாலுமே இங்கே நிறைய லைக் கான்சிக்வன்சஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா, இல்லை அவங்களோட பெர்மிஷனோட தான் நாங்கள் லிவ் இன் மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல. ரவுடி பேபி சூர்யா அப்படிங்கிறது முதல்ல அவங்க பேர் சுப்புலட்சுமி தான் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு அந்த இதிலே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் காப்பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி அப்படின்னு தான் இருக்கும். மேபி அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயமா தான் இந்த பேராக பார்க்கப்படுது. முதல்ல இருக்க மாதிரி எல்லாம் டிக்டாக்லேருந்து வந்த கும்பல் தான் ஃபுல்லாக. டிக்டாக் எப்போ ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணாங்களோ அப்படியே வந்துட்டு இன்ஸ்டா யூடியூப்பில் பெருசாக படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவங்க எல்லாருமே கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டார்கெட்டாக மாறுச்சு. இப்போ பப்ளிக் நீங்கள் வந்து போயிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போடுறது, ஃபோட்டோஸ் போடுறது, அதையும் தாண்டி இவங்களுக்கு யாரையாவது யூடியூப்பில் பிடிக்கல, இல்லை அவங்களுக்கு இவங்களை பிடிக்கல அப்படின்னா 1on1 வந்து யூடியூப் வீடியோஸ் போட்டு தாக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தாக்க ஆரம்பிச்சு தான் வந்துட்டு அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூஸ் ஆகி அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டு. ஏன்னா சரி, நம்ம ஒரு சோஷியல் மீடியா முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஆஸ் அ பர்சன் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து பேசினா நம்மளை சுற்றி 2 பேர் இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கணும். எந்த விஷயத்துலையும் இன்ஃப்ளூயன்ஸ் தப்பாக போகக்கூடாது, கண்ணா பின்னான்னு பேசக்கூடாது. பிகாஸ் நமக்கு நம்ம வேர்ட்ஸ் மேலே கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது பப்ளிக் அட் லார்ஜ் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இந்த விஷயத்தை அப்படின்னு நிறைய பேர் இப்போ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஏன் உங்களை இப்படி விடுறீங்க, இவங்களை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது அட் த சேம் டைம் ஆஸ் அ சொசைட்டி மக்களும் என்ன ஆகுதுன்னா அந்த கண்டென்ட்டை தானே விரும்புகிறாங்க. மேம், நம்ம நார்மலாகவே வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் வந்து அவங்களோட ஐடிக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஆபாசமான வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்க போடுறத நம்ம பார்க்குறோம். அதே அத்தனை மக்கள் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டதுக்காக அவங்க மேலே என்ன மாதிரியான கேஸ் போட்டிருக்காங்க மேம்? கேஸ் பார்த்தோன்னா திரும்ப அதான் இந்த யூடியூப் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, திரும்ப திரும்ப யார் யார் பேர்கள் வந்ததோ அது எல்லார் மேலேயும் கண்டிப்பாக வந்து லைக் ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று பப்ளிக் அட் லார்ஜ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கைண்ட் ஆஃப் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே 2 பக்கமே இருக்குது. எட்ஜில் பார்த்தோன்னா ஆஸ் அ பர்சன் இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், என்ன கொண்டு போய் சேர்க்குறோன்ற ஒரு விஷயத்தை. பட் ஆனால் அவங்க எல்லாருமே போகிற விஷயம் என்னவா இருக்குன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன வேணும், காசு வேணும், அதை நான் இந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வருதுன்னும் போது மக்கள் ஒன்ஸ் அதை பார்க்க ஸ்டாப் பண்ணாமல் இதுதான் திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிறது எல்லாமே லைக் செகண்டரி வித் ஃபேக்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பார்க்கறதுனால தானே போயிட்டு அவங்க அதை தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க நிறைய பேர். இங்கே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வருமானம் வரல, நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏன்னா ஒரு கண்டென்ட் நம்ம நிறைய பேசின மாதிரி தான் ஏதோ ஒரு அறிவுபூர்வமான கண்டென்ட் இல்லை அவங்களுக்கு நல்லது விஷயம் நடக்க போகிற கண்டென்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது போடும்போது தான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஆகுது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி சில முன்னெல்லாம் நமக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று போட்டால் பீப் போர்டு இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ சரளமாக பேசுகிறதாகட்டும், இல்லை அதுக்காக கமெண்ட்டில் வந்து அவங்க அடிச்சுக்கிற விஷயமாகட்டும், அவங்க போடுற வேர்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மேபி அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு பிஆர்ஓ வச்சு ஒர்க் பண்ணுறாங்களா. ஏன்னா ஒரு போட்டால் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கமெண்ட் பண்ணுறவங்க உடனே தாக்கப்படுவார்கள். அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபார்மேட் ஆஃப் யூடியூப் இந்த இன்ஃப்ளூயன்சஸை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். பேக் டு இந்த சூர்யா வந்து இப்போது ரவுடி பேபி சூர்யா அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, இல்லைங்க நான் தெரிஞ்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட லா சிஸ்டமே அதுதானே, எவ்வளோ தவறு பண்ணாலும் கடைசி வரைக்கும் திருந்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இது மாதிரி நான் மாறிட்டேங்க, என்னை விட்டுருங்கன்னு அவங்க கதறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சரி என்ன பண்ணாங்க, ஏன் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கூண்டாஸ் வரைக்கும் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை நீ இப்போது நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் சொன்னீங்க நம்மளால வீடியோஸே பார்க்க முடியல, ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு. இதை வந்து ஜட்ஜுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா இவங்க கூண்டாஸை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் கேட்குறப்போ அங்கே முதல்ல ஜட்ஜ் கிட்ட போயிட்டு இந்த வீடியோஸ் அவங்க காமிச்சிருக்காங்க. இவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் காமிக்கும் போது இல்லை கூண்டாஸை இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டு பெயில் கொடுக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் அப்புறம் அது ப்ராசஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு லா ஒரு ஃபார்மேட்லேயே லாவோட பிளாட்ஃபார்ம்லேயே இந்த விஷயம் இவ்வளோ ஒரு என்ன சொல்றது கேவலமான விஷயம் கூட சொல்லலாம். நம்ம வல்னரபிலிட்டியை கிரியேட் பண்ற மாதிரியான விஷயம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இப்போ வச்சிருக்கோம்ல கேட்டகரைசேஷன், இது நல்லது சொசைட்டிக்கு, இது வந்து சொசைட்டிக்கு வேண்டாம் அப்படின்னும் போது அது அட் லார்ஜ் பரவும் போது எல்லாருமே தான் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும். அப்போ குழந்தைங்க அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவங்க இவ்வளோ பண்ணிட்டு இப்படி இருக்காங்களே, விச் மீன்ஸ் செட்டிங் அ ராங் ரோல் மாடல்.
அதான் விஷயம். ஒரு விஷயம் வந்து மாற்றிட்டு ரோல் மாடலை தப்பாக்குறதாகட்டும். இன்னொன்று இவங்க மேலே இன்னொரு அலிகேஷன்ஸும் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அந்த ஆடியோ ஒன்று. அது வந்துட்டு ஆடியோ பேசிகிட்டு இருக்கும்போது இலக்கியா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஆடியோஸுமே ஸோ பாலியல் ரீதியாக ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சஸ்பெக்ட் வந்து இதில் வர ஆரம்பிச்சது. மேம் இப்போ நம்ம திவ்யாவோட கேஸ், அந்த திவ்யா கள்ளச்சி அவங்களோட கேஸ் பேசும்பொழுது நம்ம வந்து சித்ரா அப்படின்ற ஒருத்தங்க வந்தாங்க. ஆமாம். இப்போ ரவுடி பேபி சூர்யாவுக்கும் சித்ராவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்விப்படுறோமே. அது அந்த பாண்ட் என்ன மேம்? ஓகே, இது வரைக்கும் அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக ப்ரூவ் ஆன மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க சித்ரா சொல்லும் போது பேரை இழுக்கும் போது இவங்க பேரை உள்ள இழுத்திருந்தாங்க. சிக்கந்தர், ரவுடி பேபி சூர்யா, இவங்க சுமதி இப்பெல்லாம் பேர் இழுத்திருந்தாங்க உள்ள அவங்க போகும்போதே இல்லையா. சாதனா, திருச்சி சாதனா, இவங்க பேரெல்லாம் இழுத்திருந்தாங்க. இப்போதைக்கு என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா சித்ரா வரும்போது சித்ரா வந்து தோணுன குழியில தான் எல்லாரும் விழுந்துருவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. பட் அவங்களே போய் உள்ள விழுந்துட்டாங்க, அது வேற கதை. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல அவங்க வரும்போது அவங்களுக்கும் திவ்யாக்கும் கார்த்திக்கும் இருக்க விஷயம் உறுதியானதால தான் இப்போ கூண்டாஸ் போடப்பட்டிருக்கு அந்த விஷயத்துல. ஓகேவா. பட் இது வரைக்கும் இவங்க சொல்றாங்க. ஓகே, அது வந்துட்டு திரும்ப திரும்ப எனக்கு சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. என்னங்க தொழில் போட்டி, இவங்க அவங்க அட்ரஸ் பண்ற வேர்டே இதுதான். தொழில் போட்டியின் காரணமாக ரிவெஞ்ச் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு தொழில் போட்டினே எனக்கு புரியல மேம். அப்புறம் நம்ம ஒரு மேப் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா திவ்யா கள்ளச்சி, அதுக்கப்புறம் ரவுடி பேபி சூர்யா, இவங்க எல்லாரும் ஒரே மேப்புக்குள்ளேயே வராங்கல்ல மேம். ஸோ எப்படி இவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது. செய்கிறதே இந்த மாதிரியான வேலை தான், இருந்தாலும் இந்த வேலையுமே வந்து ரொம்ப தைரியமாக இதுக்குள்ளே தொழில் போட்டி அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி சண்டை போடுற அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க? தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ நம்ம என்னன்னா ஒரு விஷயம் போகும்போது நம்மளோட ஐடியாலஜின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா நான் இப்படி தாங்க இருப்பேன், எனக்கு என்னன்னா என்னோட ஐடியாலஜி படி விஷயங்களை நான் கொண்டு போய் சேர்க்கணும். அவுட் ஆஃப் தட் எனக்கு இன்கம் வர வேணாம், எதுவும் வர வேணாம், ஓகேன்னு விட்டுறலாம். இப்போ சில பேர் என்னன்னா ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தால் அவங்களோட பேஷனுக்காக ஒரு யூடியூப் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப் வருமானத்தையும் மெயினாக நம்பி இருக்கவங்களுக்கு கூட சில பேர் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க அந்த இடத்துல. ரொம்ப வீடியோஸ் வந்து ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக இல்லை பப்ளிக் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அவேர்னஸ் வீடியோ சம்திங் மேலே டாப் மோஸ்ட். அது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணுற மாதிரி போடுறதுலாம் ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய ஆட்கள். இது என்னன்னா ஒரு வகையில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா சில மக்களுக்கும் இப்போ அதை பார்க்கும்போது, அது கமெண்ட் பண்ணும்போது, காசிப் பண்ணும்போது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நிறைய பேர் சுய இன்பம் அப்படின்ற ஒரு இதில் வந்து இன்வால்வ் ஆகிறவங்களும் ஜாஸ்தி இருக்காங்க. ரிலேட்டட் டு தட் அதுதான். ஏன்னா இப்போ இவங்களை விட்ட முன்னாடி சித்ராவாகட்டும், திவ்யா ஆகட்டும், எல்லாருமே நோக்கி போன விஷயம் அதுவாக தான் இருக்குது. எதை வச்சு பணம் பண்ணலாம், எப்படி பணம் பண்ணலாம். மேம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த சோர்ஸ் மூலமாக பணம் வருதா மேம்? ஆஸ் ஆடியன்ஸாக எங்களுக்கு இந்த கேள்வி இருக்குல்ல, உண்மையிலே பணம் வருதா மேம் உங்களுக்கு? யூடியூப் நமக்கு தெரியும்ல, யூடியூபோட ரெவென்யூ ஜென்ரேஷன் நமக்கு தெரியும் என்ன ஏதுங்கிறது. ஏன்னா அங்கேயே நம்ம பார்க்க முடிஞ்சது திவ்யா விஷயத்துலேயே அவங்க சொன்ன என்ன வருதுன்னா, ஆமாம் எனக்கு என்ன பணம் வருது, இந்த சேனலில் 60, இந்த சேனலில் 60, இன்னொரு சேனலில் 1 லட்ச ரூபா பணம் வருது, நான் வந்தால் பின்ன என்ன பண்ணுவேன்றாங்க. அதுக்கு தான் நம்ம திரும்ப சொல்கிறோம், மக்கள் நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு 2 வீடியோ 3 வீடியோ தொடர்ந்து ஒரு மாதம் பார்க்காம இருங்க, அங்கே ரெவென்யூ போகுமா? ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பிளாட்ஃபார்மை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம் நம்ம தான் திரும்ப லா ஸ்ட்ரிக்ட் ஆகணும், ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகணும், ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணால் அங்கே சேஞ்சஸ் வரும்னு யோசிக்கிறதுக்கு யாருமே இங்கே ரெடியாக இல்லை. ஓகே, இப்போ அந்த வீடியோ பார்க்குறாங்களா, இப்போ என்னன்னா அந்த வீடியோ ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், ரொம்ப அப்யூசிவாக பேசுகிறதாகட்டும், இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா என்ஜாய் பண்ணுற ஸ்டேட்டில் தானே மக்கள் இருக்காங்க. நம்ம வேணால் சொல்லிக்கலாம் என்னன்னா, ஐயோ இவ்வளோ வல்கராக இருக்கேன்னு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டா போயிட்டுருக்காங்க. அதை பார்க்குறது, அதை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் ஷேர்ஸ்லாம் ஆயிரக்கணக்காக இருக்கும். எங்கேருந்து இவ்வளோ ஷேர் இருக்குது இதில் அப்படின்ல கமெண்ட்டில் ஆர்மிஸ் வேறு வந்து அடிச்சுப்பாங்க சொல்கிற மாதிரி. அது எப்படி நீ அவங்கள சொல்லலாம், அது எப்படி நீ இவங்கள சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆர்மிஸ் வந்துடுவாங்க உள்ள. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுதுல்ல, நான் இதை போட்டால் நான் என்ன பண்ணாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படி ஒரு ஹேட்டட் ஃபீலிங் இல்லை மக்கள்கிட்ட. அது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த ஒரு ரியலைசிங் பாயிண்ட் இருந்திருக்கும் ஈஸியாக, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, திஸ் இஸ் நாட் வாட் அன் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. இப்போ அந்த என்டர்டைன்மெண்ட்டை நினச்சதான் ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் அதை என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஈவன் 2 சைடுமே அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பர்சன் வித் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இன்ஃப்ளூயன்சரும் புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு எந்த வகையான என்ஜாய்மெண்ட்டு, இந்த என்ஜாய்மெண்ட் நமக்கு என்ன கொடுக்க போகுது, இல்லை நம்ம ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு நமக்கே தெரியும். யூடியூப்ல உட்காந்து எதாவது நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்தில் சுற்றி இருக்கவங்களுக்கும் அது எங்கள் ரெக்கமெண்டேஷனாக போகும். இல்லை நமக்கு திரும்ப அதே நேச்சர் ஆஃப் வீடியோஸ் தான் நமக்கு அந்த மாதிரி வரும். சரி, ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், முதல்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் காட்டும்? நம்ம எந்த வீடியோஸ் பார்க்குறோமோ அதான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் தானே காட்டும். ஸோ நம்ம அந்த பக்கம் லா இருக்குது, தண்டனைகள் இருக்குது, பெயில் கான்செப்ட்ன்றது நம்ம இதிலே இருக்க ஒரு இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேயே இருக்க ஒரு விஷயம் வந்து பெயில் கான்செப்ட். அது எவ்வளோ தூரம் போனாலும் சில விஷயங்கள் கூண்டாஸு லைக் போக்ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். சில பேர் உள்ளேருந்தே ட்ரையல் நடத்தி கொண்டு போவாங்க அந்த இடத்துல. பட் மற்ற கேசஸ்க்குலாம் நமக்கு மேண்டேட்டரி பெயில்னே ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அவங்க வெளியே வராங்க. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வரவங்களுக்கு வந்து இன்னிய ரேஷியோவில் திருந்துறாங்களான்னு கேட்டால் ரொம்ப 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 குறைவான பேர் தான் திருந்துறாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் அது வந்து ஒரு கிராண்டட் ஃபீல் மாதிரி ஆகிடுது. இவ்வளோ தான் ஜெயிலா, இதுதான் ஜெயிலா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வெளியே வந்தும் அதை இன்னும்
ஜாஸ்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. மேம் இப்போ ரவுடி பேபி சூர்யா இவங்க மேலே வந்து என்னென்ன கேஸ்லாம் இருக்கு மேம்? இவங்க மேலே கேசஸ்னால் நம்ம வந்து லைக் திரும்ப ரிலேட்டட் ஆஃப் ஃபார்மேட் கேசஸ் வந்து என்னென்னா அவதூறாக பேசினாங்க, லைக் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் ஒரு வீடியோஸ் போடுறது, ஓகே, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோஸ் போடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இன்னொன்று என்னென்னா பாலியல் ரீதியாக வந்து ஈடுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்ட்ரவர்சிஸ் அங்கே இருக்குது. பட் நமக்கு இன்னும் கைண்ட் ஆஃப் ஒரு செக்ஷன் ரிலேட்டட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. மற்றதெல்லாம் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் 2021-22 இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு அரெஸ்ட் இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கும் போது. ரொம்ப பெருசாக வந்து இதில் பார்க்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த நாயக்கன் பாளையம், ஓகே, அந்த ஊரை சேர்ந்தவங்க திலகாவும் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பர்சன். என்ன ஆயிருக்கு, இவங்க யூடியூப்ல வீடியோ போடும்போது இந்த சூர்யாவும் சிக்கந்தரும் அவங்க தனித்தனி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சூர்யா சிங்கர் சிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சேனல் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறது, அவங்கள டார்கெட் பண்ணி போடுறது. அது மட்டும் இல்லாமல் திலகா அவங்களோட பொண்ணு 10 வயது பெண் வந்துட்டு ஆன்லைனில் வந்து லைக் அப்போ கோவிட் டைமில் ஸ்டடீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பெண் குழந்தையும் பற்றி தப்பாக இவங்க போட்டாங்க. ரொம்ப கேவலமான வீடியோஸ் அவங்க பேசி போடுறாங்க. இது இதுக்கு இல்லை, வார்த்தைகளே அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாக, நீ என்ன அப்படியா, நீ வா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டாங்கன்ற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. அதுக்கு எல்லாம் சேர்த்து தான் என்ன ஆச்சுன்னா, சைபர் கிரைம் போலீஸாரெல்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஓகே, மாற்றி கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி, ஓகே, ஹைகோர்ட் டிவிஷன் அங்கே வரும் இல்லையா, இந்த இடத்துல இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன்ஸ் அகைன் நான் சொன்ன மாதிரி ரிலேட்டட் டு அப்போ வந்து இந்தியன் பீனல் கோட் நமக்கு ஐபிசி, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அந்த ஆக்ட், இந்த ஆக்ட் எல்லாமே வந்துட்டு போடப்பட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. கூண்டாஸ் ஏன் அப்படின்னா திரும்ப ஒரு விஷயத்தில் லைக் ஆக்டிவாக அதே மாதிரி நேச்சரில் வந்து அவங்க ஈடுபடுறது. இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் ரவுடிசம் பண்ண மட்டும் தான் கூண்டாஸு, இல்லை கொலை பண்ண மட்டும் தான் கூண்டாஸுன்னு கிடையாது. பப்ளிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பெரிய க்ரைம். ஏன்னா இப்போ ஏன் நம்ம திரும்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், செக்ஷுவல் அப்யூஸ் ஆகட்டும், செக்ஷுவல் அசால்ட்டு எல்லாமே வந்துட்டு ஈவன் ஃபார்ம் ஆஃப் நான் சொல்கிறேன் ரேப் இஸ் டு அன் எக்ஸ்ட்ரீம், ஓகே, இது எல்லாமே ஏன் நம்ம அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் ஏன் சொசைட்டி அஃபெக்ட் பண்ணுது நம்மளால பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பர்சன் இந்த மாதிரி செய்யும் போது விமன் அட் லார்ஜ் சொசைட்டியில், குழந்தைங்க ஒரு பெரிய குரூப் சொசைட்டியில், ஓகே, வல்னரபிளாக அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அவங்க பண்ணாலும் அது வந்து நம்ம சொசைட்டி கிரைமாக தான் கன்சிடர் பண்ணப்படணும். பிகாஸ் ஆஸ் பர் சீரியஸ்னஸ் ஆஃப் அஃபென்ஸ் அது ரொம்ப சீரியஸ். ஏன்னா நம்ம இன்றைக்கும் வச்சிருக்கிறது வந்து வல்னரபிளாக எஸ் ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கும் நம்ம பெண்களையும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைங்களை மட்டும்தான் நம்ம அந்த ஒரு லைக் லைன் ஆஃப் இதில் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் இது வந்துட்டு இவ்வளோ தூரம் பெரிய க்ரைமாக பார்க்கப்படுது. செக்ஷன்ஸும் வந்து போடுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் நம்ம பார்க்க போகிற சில செக்ஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணால் 1, செகண்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணால் 1, 3rd 4th போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பனிஷ்மெண்ட்ஸும் அதிகமாகும். அது கூண்டாஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. மேம் பிஃபோர் கோயிங் இன் டு த செக்ஷன்ஸ், ரவுடி பேபி சூர்யா ஒரு பக்கம் இருக்காங்க, சிக்கந்தர் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ ரவுடி பேபி சூர்யாவுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கும் உடந்தையாக இருந்தது சிக்கந்தர். ஸோ இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்குது மேம்? அவருக்கும் சேர்ந்து தான் இந்த ஆக்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் வந்து அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ சிக்கந்தரும் அங்கே இருக்காரு, அவரு கூட இருக்காரு, அவரும் ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று பேசினாலும் 2 பேருக்கு அதே பனிஷ்மெண்ட் தான் வரும். ஏன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டது 2 பேரும் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. 1. 2வது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் முன்னாடிலாம் எஸ் லைக் நம்ம இந்து கல்ச்சர்லேயே பார்த்தோம் அப்படின்னா எஸ் எத்தனை மனைவிகள் வேணால் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, 4, 2, 3. அது என்னன்னா வித் தி பர்மிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அப்புறம் 3rd போனாங்கன்னா வித் தி பர்மிஷன் ஆஃப் தோஸ் 2 wives. அப்படி தான் போகுமே தவிர்த்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் இல்லை, முதல் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒத்துக்கலை இருந்தும் நீங்கள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எஸ் தட் இஸ் அன் அஃபென்ஸ். அது வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஆகும். அது கண்டிப்பாக அவங்க அதுக்கான எஃப்ஐஆர் போடப்படும், ஜெயிலுக்கு போவாங்க. இங்கேயுமே கேட்ட விஷயம் அவங்க, அதனால தான் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. என்ன அவர் 2 குடும்பத்தையும் ஈக்குவலாக பார்த்துக்கிறாரு அவர், ஓகே, அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல முடியுது. அந்த கேள்விகள் எழுப்பும் போது நீங்கள் தான் பிரித்து கூட்டிகிட்டு வச்சுட்டிங்களா அந்த மாதிரி கேட்கும் போது இன்னொன்று இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தப்பான விஷயத்தை தானே கொண்டு போய் சேர்க்குது. ஏன்னா இவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, ஓகே, அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இவர் என் கூட வந்து வாழ்றாரு. விச் மீன்ஸ் அது எப்படி அவங்க லிவ்ன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கும், ஓகே, இருக்கும்போது அதுக்கப்புறம் வெளியே அவுட் ஆஃப் த இது வந்து அது எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான் அந்த விஷயம். இல்லை ப்ராப்பராக நீங்கள் டிவோர்ஸ் வாங்குறீங்களா, வாங்கிட்டு இன்னொரு லைஃப்குள்ளே போனால் அது மேரேஜ், ஓகே. இல்லை வித் தி பர்மிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இவங்களே கல்யாணம் பண்ணிங்கன்னா அது மேரேஜ், ஓகே. இல்லாமல் வெறும் லிவ்ன்ற கான்செப்ட் எப்படி இங்கே அக்செப்ட் பண்ண முடியுன்றது தான் தெரியல. பட் ஆனால் இங்கே திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் தான் நம்ம லிவ் இன், திருமணத்துக்கு அப்புறம் எனக்கே புதுசாக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், இப்படி இதை கூட லிவ்ன்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது இந்த இடத்துல, ஓகே. ஏன்னா சொல்கிற மாதிரி அதான், இது எப்படி பார்த்தாலும் அஃபேர், அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இல்லை நான் சொன்ன மாதிரி 2 விஷயம், லீகல் கிரவுண்ட் டு மேக் இட் ஆஸ் ப்ராப்பர் வேலிட் மேரேஜ் அப்படின்னா ஒன்று அங்கே டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும், இல்லை வித் பர்மிஷனோட இங்கே வந்து கல்யாணம் பண்ணணும். அது எந்த வகையில் லிவ்ன்னு சொல்கிறாங்க, அது லிவ்னோட என்ன ஆஸ்பெக்ட் அதுக்குள்ளே, ஏன்னா இதில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. லிவ் இன்
வேர்டை மென்ஷன் பண்ண முடியாது, வித் பெனிஃபிட்ஸ்ன்ற வேர்டை மென்ஷன் பண்ண முடியாது. இங்கே எதுவுமே நம்மளால கொண்டு வர முடியாது இல்லையா அந்த இடத்துல. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா, பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தர் இந்த கேஸ் பேசிட்டு இருக்கிறதுல வந்து இப்போ ரவுடி பேபி சூர்யானால நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுல்ல மேம். ஸோ இதை லீகலாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா இப்போது இவங்க இந்த ஒட்டுமொத்த குரூப்னாலே பாதிக்கப்படுற ஃபஸ்ட்டு டார்கெட்டிவ் ஆடியன்ஸ் வந்து இளைஞர்கள் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. தட்டும் எஸ்பெஷலி இவங்களை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு வர விஷயம் என்னென்னா, பாலியல் ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தே ஆர் சப்ளையிங், அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க, அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்த ஒரு ஆடியோவுமே நமக்கு அது பெருசாக பேசப்பட்ட ஒரு ஆடியோவாக இருந்தது. லைக் பேரம் பேசுகிற ஒரு விஷயமாகட்டும், சொன்னால் கூட்டிகிட்டு வர விஷயமாகட்டும், தட் இஸ் இன்வால்விங் இன் லைக் இது ப்ராஸ்டியூஷன் ரிலேட்டட் ஒரு விஷயன்ற மாதிரி திரும்ப நிறைய கான்ட்ரவர்சிஸ் இவங்களை சுற்றி தான் போயிட்டுருக்கு. அது ரிலேட்டடாக தான் முன்னாடி 2 பேர் அரெஸ்ட் ஆகி இப்போ கூண்டாஸில் உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. அது குழந்தைங்களை யூஸ் பண்ண விஷயமாகட்டும், ஃபார் ப்ராஸ்டியூஷனு, இல்லை அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி ஆகட்டும், அந்த மாதிரி ஒன்று. ஓகே, ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூர்யா வந்து ஸ்டில் எப்படின்னா ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு பர்சனாக தான் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ எடுத்த ரோல் தான், இல்லை நான் மாறிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிற, நான் பாட்டுக்கு 7 என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் வந்து என்னை வம்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க சைடு இந்த சேஞ்சஸ் வந்துதான்னு கேட்டால் அது வந்து நமக்கு இங்கே வந்த மாதிரி தெரியவே இல்லைங்க சுத்தமாக. ஸோ அதுதான் இது வந்து அவங்க ஒரு இப்போ இதே எடுத்துக்கலாமே, ஒரு லிவ்வின்னு கொண்டு போய் அவங்க ஒரு சேனல் முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அப்போ பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ, இது அக்செப்டபிள் போல், அப்படி தான் அந்த இடத்துல தோணும். அப்போ இருக்காங்க, அப்போ அவரை கல்யாணம் பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் கூட வாழும் போது அக்செப்டன்ஸ் போல அப்படின்னு. இது என்ன சம்மந்தப்பட்டவங்க 2 பேரும் ஓகே, பட் ஆனால் இது என்ன பண்ணணும்னா பர்சனலாக வச்சுக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை. இதை கூடவே வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்து பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சேர்க்கறது எல்லாமே என்ன ஆகணும், ஒரு தப்பான கைடன்ஸ், தப்பான ரோல் மாடலை மட்டும்தான் இந்த இடத்துல செட் பண்ண போகுதுங்கிறது தான் விஷயம் இங்கே. மேம் இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான செக்ஷன்ஸில் இவங்களுக்கு கேஸ் பதிவாயிருக்கு மேம்? இவங்களுக்கு செக்ஷன் பார்த்தோம், அதான் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் அப்போ இருந்தது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தென் வந்து தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் போடப்பட்டிருக்கு. அதில் முதல் செக்ஷன் பார்த்தோன்னா செக்ஷன் 294B ஆஃப் ஐபிசி. அதான் திரும்ப அது அப்சீன் விஷயம், அதாவது செக்ஷுவல் ரிலேட்டட் வேர்ட்ஸு, இல்லை வந்து ரொம்ப எப்படி சொல்ற லீகல் இல்லாத வேர்ட்ஸ், அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். இதுக்கு பனிஷ்மெண்ட் 3 months ஆர் 1000 ஃபைனோ ஆர் போத். ரெண்டாவது செக்ஷன் 354A ஆஃப் ஐபிசி. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும் இங்கே இருக்குன்ற விஷயம் தான். ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, சொன்னோம்ல இப்போ நிறைய நமக்கு ஆடியோ வந்துச்சு, பெண்களை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ராஸ்டியூஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இங்கே நிறைய வந்தது இல்லையா சர்ச்சைகள். அதுக்கு ரெலவெண்ட்டாக இந்த செக்ஷன்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 354D ஸ்டாக்கிங், ஒருத்தவங்களை சும்மா திரும்ப நோண்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். இதுக்கு 3 years டு மேக்ஸிமம், ஃபஸ்ட் டைம் பண்ணால் 3 years, ஓகே, ரெண்டாவது 3வது வாட்டி போனால் 5 years, அந்த மாதிரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா செக்ஷன் 509 ஆஃப் ஐபிசி, அதாவது பெண் மாடஸ்டி ஆஃப் விமன் நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு பெண் அப்படிங்கிற அடையாளத்தையே அவங்க கேவலப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது. இப்போ தொழில் போட்டின்ற பேரில் அதானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு யாராவது தொந்தரவு தராங்களா, அதை நீங்கள் லீகலாக ஹேண்டில் பண்ணுங்கள். திரும்ப அதுக்காக விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்து பிளாட்ஃபார்மில் நீ என்னை பற்றி பேசி வீடியோ போட்டுட்டல, நீ என்னை பற்றி பேசிட்டல, இரு நான் உனக்கு அகெயின்ஸ்டாக போடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இதுக்கும் 3 years பனிஷ்மெண்ட். அடுத்தது வந்து செக்ஷன் 109 ஆஃப் ஐபிசி, அதாவது அபாட்மெண்ட், ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறது இல்லை செய்ய தூண்டுறது. இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படின்னா இன்ஸ்டிகேஷன், கான்ஸ்பைரசி ஆர் எய்டிங். இப்போ இன்ஸ்டிகேட்டிங் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய தூண்டுறது. இப்போ இருக்காங்கன்னா ஒரு குரூப் இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா வார்த்தையாலே பேசி அவங்கள செய்ய தூண்டலாம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது கான்ஸ்பைரசி, லைக் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறது. இப்போ இங்கே வந்து சூர்யாவும் சிக்கந்தரும் வந்துட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்குது. எய்டிங் அப்படின்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுவும் இங்கே போடப்பட்டிருக்கு. அப்புறம் செக்ஷன்ஸ் அது வந்து என்ன லெவல் ஆஃப் ஹார்ம் இருக்குது, கான்சிக்வன்சஸ் இருக்குன்றதை பொறுத்து அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். இது எல்லாமே ஐபிசி செக்ஷன். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இங்கே வந்து ஒரு 2 செக்ஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் பை, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனோட விஷயத்தை வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட், ஆன்லைன் ரிலேட்டடாக வந்துட்டு அடுத்தவங்களை டார்கெட் பண்ணுறதாகட்டும், இல்லை அடுத்தவங்களை பற்றி அவதூறு பரப்புறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம். இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து இங்கே 3 years. ஓகே, ஃபைனலாக இன்னும் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க ஐடிலனா செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட். இது என்ன சொல்லுது அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் அப்சீன் மெட்டீரியல். நான் சொல்ல மாதிரி இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதாகட்டும், இல்லை மற்றவங்க யாருக்காவது ஷேர் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 5 lakh, ஃபஸ்ட் டைம் 5 lakhs, 10 lakhs, பனிஷ்மெண்ட்டு 2 years to 5 years. ஓகே, இது வந்து ஐடி ஆக்ட் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல, வித் ஃபைன் அமௌண்ட் கூட. ஃபைனலாக போடப்பட்ட செக்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன். அது வந்து நமக்கு மினிமம் அந்த இடத்துல 3 years இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் செக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே ஆன்லைன் ரிலேட்டடு, லைக் செக்ஷுவல் ரிலேட்டட், அந்த மாதிரி விஷயங்களை சுற்றி தான் இந்த செக்ஷன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. இல்லை மாற்றி இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்க, சி ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டரி என்னன்னு அவங்க உட்காந்து யோசிக்கணும்.
அவங்க உட்காந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, செவரு எதுக்கு குதிக்கிறாங்கன்னு போது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல, நாளைக்கு இதே விஷயத்தை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு செய்கிறப்போ இது நாளைக்கு இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணணும்னு யாராவது நினச்சாங்கன்னா இந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும்ல. இப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல நம்ம இதை எடுத்துக்கணும். மேபி பார்க்குறவங்களுக்குமே வந்து இவங்கள வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், அவங்க என்ன விஷயம் போட்டாலும் பார்க்குறோம், மேபி நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணுற விஷயம் தப்பு அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதும் இதை பார்க்குற நேயர்களுக்கு புரியலாம். மேம் ரவுடி பேபி சூர்யா கேஸ் இன்னுமே இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நேர்காணலில் எங்கள் கூட பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோலையும் தொடர்ந்து பேசுவோம் மேம். நன்றி. நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.